Hi students, welcome to Indian IAS Academy. Select video பண்ண அனைத்து மக்கள் மனமார்ந்த நன்றிகள். So RRB ALP கான நோட்டிஃபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. So அது என்னைக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது, யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். சரிங்களா? இது மாதிரியான வீடியோஸ்லாம் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு அட்வர்டைஸ்மென்ட் பாருங்க. சேம் டைம் இந்த RRB ALP க்கு நம்ம அகாடமில கிளாसेस ஆரம்பிக்க போறோம். சரிங்களா? கூடிய விரைவில் ஆரம்பிக்க போறோம். ஆல்ரெடி அதுக்கான கிளாसेसலாம் நம்ம நிறைய எடுத்து வச்சிட்டோம். சரிங்களா? சோ எடுத்து வச்சிட்டோம். டெஸ்ட் எல்லாமே கூட ரெடியா இருக்கு. நம்ம ஒரு 2 to 3 டேஸ்ல கூட கிளாसेस வந்து ஆரம்பிச்சிரும். புரியுதா? ப்ராப்பரா ஆரம்பிச்சிருவோம். ஜாயின் பண்றவங்க இந்த ரெண்டு நம்பர் ஏதாவது நம்பர் கான்டாக்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு யார் யார் எலிஜிபிள், என்ன விஷயம்ங்கறத பார்க்கலாம். ஆக்சுவலா ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங் தான் நம்ம பார்க்க போறோம். அதல தான் கொடுத்திருக்காங்க. பட் எல்லா டீடைலுமே அவங்க கொடுத்துட்டாங்க. ஓகேவா? சோ வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம். ரைட். இதான் நியூஸ் பேப்பர் கட்டிங். சரிங்களா? சோ இதுல அவங்க தெளிவா கொடுத்துட்டாங்க. இத பாருங்க. ஓகே. So RRB ஓட ALP அசிஸ்டன்ட் லோகோ பைலட் தான் கொடுத்திருக்காங்க. சோ இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் முதல்ல கொடுத்திருக்காங்க. ஓபனிங் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் ஜனவரி 20. சோ ஜனவரி 20 டேட் வந்து என்ன பண்ணுது, ஆரம்பிச்சிருவாங்க. புரியுதா? அப்ளிகேஷன் டேட் ஜனவரி 20 ஆரம்பிக்குது. லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா பிப்ரவரி 19. சோ பிப்ரவரி 19 கரெக்ட்டா 11:59 நைட் கொடுத்திருக்காங்க. புரியுதா? 12 மணிக்குள்ள நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ரைட்டா? இதுல பாத்தீங்க அப்படின்னா வேகன்சி பாருங்க ஹியூஜா இருக்கு. 5696 வேகன்சி இருக்கு. சரிங்களா? சோ 5000க்கு மேல இருக்கு. ரவுண்டா 6000 வேகன்சி இருக்கு. ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் அவங்க ஜூலை 1 2024 தான் பாப்பாங்க. புரியுதா? ஜூலை 1 2024 அப்ப 18 to 30 வயசு. பட் இது வந்து பாத்தீங்கன்னா அன்ரிசர்வ்டுக்கு தான், ஓசி கேட்டகரிக்கு தான். ஓபிசி மத்த விஷயங்களுக்குலாம் ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். சோ அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். புரியுதா? போஸ்ட் அசிஸ்டன்ட் லோகோ பைலட் பே லெவல் பாத்தீங்கன்னா லெவல் 2 கொடுத்திருக்காங்க. இனிஷியல் பே வந்து 19,900 ரூபாய். சரிங்களா? மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் A1 அந்த விஷயங்களை பாத்துக்கலாம். சோ ஏஜ் லிமிட் ஓகே. இப்போ இதுக்கு யார் யார் எலிஜிபிள், யார் யார் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க இதுல தெளிவா கொடுத்துருவாங்க. நீங்க படிச்சு பாத்துக்கோங்க. மெட்ரிகுலேஷன் SSLC நீங்க 10th முடிச்சிட்டு ITI முடிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு நீங்க எலிஜிபிள் தான். புரியுதா? 10th முடிச்சு ITI முடிச்சா எலிஜிபிள் தான். அந்த ITIல என்னென்ன படிச்சிருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு ஃபில்டர், எலக்ட்ரீஷியன், இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக், புரியுதா, எல்லாமே கொடுத்துருக்காங்க. சேம் டைம் இது வந்து ஃபர்ஸ்ட் ஏன்னு கொடுத்துருக்காரு. பிக்சர் கொஞ்சம் கிளியரா இல்ல, பட் பாத்துக்கோங்க. பி பாத்தீங்கன்னா அதே மெட்ரிகுலேஷன் SSLC பிளஸ் 3 years டிப்ளமோ இன் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல். அப்ப மெக்கானிக்கல் டிப்ளமோ முடிச்சீங்கன்னா நீங்க எலிஜிபிள் தான். எலக்ட்ரிக்கல் EEE டிப்ளமோ முடிச்சனால எலிஜிபிள் தான். எலக்ட்ரானிக்ஸ் ECE டிப்ளமோ முடிச்சனால எலிஜிபிள் தான். ஆட்டோமொபைல் டிப்ளமோ முடிச்சனால நீங்க எலிஜிபிள் தான். அப்ப இந்த நாலுத்துலயுமே டிப்ளமோ படிச்ச ஸ்டூடண்ட்ஸ் இதுக்கு தாராளமா எலிஜிபிள். சேம் டைம் நீங்க நோட் கொடுத்திருக்காங்க. Degree in the engineering disciplines as above will also be acceptable in diploma in engineering அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப இன்ஜினியரிங் முடிச்சிருக்க ஸ்டூடண்ட்ஸும் இதுக்கு எலிஜிபிள் தான். அப்ப நீங்க BE முடிச்சு மெக்கானிக்கல், ECE, EEE, ஆட்டோமொபைல் படிச்சிருந்தாலும் நீங்க இதுக்கு தாராளமா எலிஜிபிள் தான். புரியுதா? சோ ரிசர்வேஷன் பார் அந்த விஷயங்கள்லாம் கொடுத்திருக்காங்க. புரியுதா? மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் தான். புரியுதா? சோ இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ, என்னென்ன RRBஸ்லாம் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணுதுன்னு கொடுத்துருக்காங்க. சோ நமக்கு RRB சென்னை இருக்கு. புரியுதா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. மற்ற விஷயங்கள் எல்லாமே நம்ம நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா அபிஷியல் வெப்சைட்ல போய் பாத்துக்கலாம். இது ஜஸ்ட் நியூஸ் பேப்பர் கட்டிங் தான். புரியுதா? அப்ப நமக்கு தெரிஞ்சு போச்சு, ஒரு நோட்டிபிகேஷன் நமக்கு வந்துருச்சு. புரியுதா? அப்ப இன்ஜினியரிங் டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ் வித் ITI எல்லாருக்குமே இது ஒரு மாசான நியூஸ் தான். சரிங்களா? இதுக்கான சிலபஸ் என்ன, எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, எல்லாமே அப்கமிங் வீடியோஸ்ல நம்ம பார்க்கலாம். அதனால சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம சேனல்ல போற எல்லா வீடியோஸுமே பாருங்க. புரியுதா? சோ எல்லாமே போடுவோம், கிளாஸும் ஆரம்பிச்சிருவோம். ஜாயின் பண்றவங்க நான் ஸ்டார்டிங்ல சொன்ன நம்பர், ஓகேவா, இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். சோ ரயில்வே அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஜாப். புரியுதா? சோ அது வந்து உங்களுக்கு கண்டிப்பா டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.